தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்க்க போனால் உங்களோட டெலிகிராம் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஓன் பாட் கிரியேட் பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த பாட்டை எப்படி எப்படி பண்ணுறது, ஆட்டோ ரெஸ்பான்சிவாக மாற்றுறது, இதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஓன் பாட் மூலயமா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணிக்க. ஓகே, உங்களோட டெலிகிராம் அப்ளிகேஷனுக்குள்ளே போய்க்குங்க. ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா மேலே சர்ச் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பாட்ஃபாதர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ மேலே ஃபஸ்ட்டே வரும், அதில் டிக் இருக்கும் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதான் ஒரிஜினல். ஓகேங்களா, கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும், இதுதான் பேசிக்கு. இதை வச்சு தான் நம்ம ஒரு பாட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பாட்டு க்ரியேட் பண்ணனாலே இதை பாட்ஃபாதர் வச்சு தான் பண்ணவே முடியும். ஓகேங்களா, ஸோ கீழே ஸ்டார்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாட் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. என்னென்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பற்றி நான் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்கள், கிரியேட் ஏ நியூ பாட். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஒரு பாட் வச்சுருந்தீங்கன்னா எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாட்டோட நேமு, டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் அபவுட்டு, ப்ரொஃபைலு, லிஸ்ட்டு, கமெண்ட்ஸ் டெலீட் பண்ணலாம் அந்த பாட்டு வேணான்னா. அதுக்கப்புறம் பாட்டோட இன்லைன் செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாட்டை தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் நியூ பாட் அப்படின்னு இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே நியூ பாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களோட பாட்டுக்கு ஒரு நேம் வேணும். ஸோ உதாரணத்துக்கு நான் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இன்னொரு நேம் கொடுக்குறேன். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு நேமு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் இதை காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு ஸ்பேஸ் பாட் அப்படின்னு கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லைனா நீங்கள் இல்லை நான் யூசர் நேம் மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்கலாம். யூசர் நேம் தான் நமக்கு முக்கியம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இதே வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா அது காமிச்சிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஆல்ரெடி டேக்கனில் இருக்குது, அதாவது ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நான் வேறு மாதிரி இது பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு முடிஞ்சிச்சு. நான் யோஎஸ்ஆர் ஸ்பேஸ் ஒரு பாட்டு. ஓகேங்களா, க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், டன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யுவர் ஓன் பாட் யூ மேட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்மளோட பாட் இங்கே இருக்கும் பார்த்தீங்களா, டெலிகிராம் அப்படின்னு போட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் நம்மளோட பாட்டு. நம்ம நேமில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ பாட்டு வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூசர் நேம் யோஎஸ்ஆர் பாட்டு. இப்போ நம்ம ஸ்டார்ட் கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகலை, ஏன்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண வைக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக இன்னும் நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இங்கே பாருங்கள், யூஸ் திஸ் ஆக்சஸ் டு அப்படின்னு போட்டு ஏபிஐ டோக்கன் இருப்பான். ஸோ இதுதான் முக்கியம். ஜஸ்ட்டு இங்கனக்குள்ளே அந்த நம்பராக இருக்கும், கிட்ட போனீங்களாவே அது காப்பி ஆயிரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ காப்பி பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கு முன்னாடி தேவைப்படும். ஓகேங்களா, இப்போ நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ சர்ச் போங்க. இப்போ ஒரு பாட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கண்ட்ரோலர் பாட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போங்க. ஸோ இப்போ நான் டைப் பண்ணுறேன், அப்படியே டைப் பண்ணுங்க, கண்ட்ரோலர் பாட் அப்படின்னு போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா கண்ட்ரோல் பாட்டு, கீழே பாட்டுன்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கீழே ஸ்டார்ட் இருக்கும், அதே மாதிரி ஸ்டார்ட் கொடுங்க. ஓகே, உங்களோட லாங்குவேஜ் கேட்கும், நான் இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். இங்கனக்குள்ளே ஆட் சேனல் அப்படின்னு இருக்கா, அதுக்கடுத்து நியூ போஸ்ட், கிரியேட் நியூ போஸ்ட், எடிட் யுவர் சேனல், இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இதில் ஆட் சேனல் ஒன்று இருக்கும், ரெண்டாவது அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் பாட்ஃபாதர் அண்டு கிரியேட் நியூ பாட். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஒரு பாட் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ரெண்டாவது அந்த டோக்கனை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணோம். நான் எதுக்கு காப்பி பண்ண சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாட்ஃபாதரில் போயிட்டு இந்த ஏபிஐ டோக்கன் இருக்கும், ஜஸ்ட் இந்த நம்பர் மாதிரி இருக்கா, அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது காப்பி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த இடத்துல அதை அப்படியே மெசேஜ் அந்த டேப்பில் சென்ட் பண்ணுங்கள்.
ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஆடிங் ஏ சேனல் அப்படின்னு போட்டு டு ஆட் ஏ சேனல் யூ ஷுட் ஃபாலோ தி ஸ்டெப்ஸ் அப்படின்னு 2 ஸ்டெப்பு போட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு நியூ சேனல் வந்து வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். அதில் வந்து பாட்டை வந்து அட்மினாக இது பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து ஆக்சஸ் பண்ணணும். அப்படி உங்களோட சேனல் இல்லைன்னா புதுசாக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு பாட்டை வந்து அட்மினாக மாற்றணும். அண்ட் அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்து இதுக்கு வந்து ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? அண்டு நீங்கள் என்கிட்ட நிறையா பாட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே சேஞ்ச் பாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்கிட்ட வந்து சேனல் இல்லை, அதனால் நியூவாக ஒரு சேனல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பென்சில் ஐக்கான் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நியூ சேனல் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு மூவி சேனல் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன், மூவிஸ் ஹெச்டி அப்படின்னு போட்டு. ஓகே, பப்ளிக்கில் வச்சுட்டு ஹெச்டி ஒரு நேம் போட்டுக்கிறேன், மூவிஸ் 41. ஓகே, அவைலபிளாக இருக்குது. ஓகே, டிக் கொடுத்துட்டு உங்கள்கிட்ட உங்கள் காண்டாக்டில் யாராச்சும் மெம்பர் இருந்தால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட யாரும் இல்லை. ஓகே, இப்போ வந்து சேனல் க்ரியேட் பண்ணியாச்சா? இப்போ இந்த சேனலில் வந்து நம்மளோட பாட் இருக்குது பாருங்க, அதை வந்து அட்மினாக மாற்றணும். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிள். பேக் வந்துட்டு உங்களோட பாட்டை வந்து மேலே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூசர் நேம் இருக்கும், இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பிடிச்சிருங்க. இப்போ உங்களோட சேனலுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அட்மினிஸ்ட்ரேஷனில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆட் அட்மினில் போயிட்டு சர்ச்சில் போய் உங்களோட பாட்டை வந்து சர்ச் பண்ணுறதுக்காக நம்ம அந்த யூசரை வந்து காப்பி பண்ணோம். ஸோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு இந்த வந்துருச்சு நம்ம பாட்டு. கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாம் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிக் கொடுத்துருங்க. இது வந்து நம்ம பாட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் எந்த செட்டிங் வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2 சப்ஸ்கிரைபர் காமிச்சிருக்கோம், ஒன்று வந்து பாட்டு, இன்னொன்று நம்ம. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொன்ன மாதிரி ஆட் பண்ணியாச்சு. தென் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணணும். இப்போ ஒன்றும் இல்லை, அதாவது உங்களோட பாட்டில் போயிட்டு உங்களோட சேனலில் போய் ஹாய் அப்படின்னு ஒன்று இது பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம பாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்கணும், அதனால தான். இப்போ வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணி கண்ட்ரோலர் பாட் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடணும். ஓகே, ஃபார்வர்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டைம் ஜோன் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு டைமுக்கும் இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து சிட்டியும் டைம் ஜோன் கொடுத்துட்றேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் எஸ் ரைட்டுன்னு கொடுத்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சக்ஸஸ் த சேனல் மூவிஸ் ஹெச்டி ஹாஸ் பீன் ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு பாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பாருங்கள் கிரியேட் போஸ்ட் இருக்குது, போனோம்னா நம்ம பாட்டுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் கொடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு யூ நீட் ஃபார்மேட்டிங் ஸ்டைல் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டினியூ அப்படின்னு இருக்கு, வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், பாட்டு ரெடி. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டோட ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஜஸ்ட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து பாட்டுக்கு வந்து உயிர் கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ பாட் ஃபாதர் நம்ம க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா பாட்டு, அதுக்குள்ளே போய்க்குங்க. அதாவது க்ரியேட் பண்ண யூஸ் ஆன பாட்டு ஃபாதருக்குள்ளே போயிட்டு இங்கனக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பாட் அப்படின்னு இருக்கும், இதில் போயிட்டு செட்டு நேம்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணினா நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன், அதாவது நம்ம இங்கே வந்து பாருங்கள் இன்ஃபோ மாதிரி இருக்குமா வெளியே, இதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இது வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெக்ஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். யூசர் பிக், அதாவது ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிக்கலாம். டெலிட் கூட பண்ணிக்கலாம், இல்லை கமெண்டு நம்ம ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் செட் யூசர் பிக்குன்னு இருக்குது, நான் அதை கொடுத்து நான் உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன். நம்மளோட பாட்டு வந்துருச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் எத்தனை பாட்டு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆயிரும். ஏன்னா பாட் ஃபாதரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாட் க்ரியேட்டே பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால தான் இங்கே வந்து பாருங்கள் ஓகே சென்ட் மீ த நியூ ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஃபார் த பாட் அப்படின்னு இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு நான் வந்து சென்ட் பண்ணிக்கிறேன் ஒன்று. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் சக்ஸஸ் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அப்டேட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம போய் பாட்டில் பார்க்கலாம். ஸோ லோட் ஆகுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் கிராப் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக அப்படி பண்ணுறேன். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுவோம், நம்ம இந்த பாட்டு தான். ஓகே, இப்போ வந்து ஹாய். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு அபவுட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுவோம்.
அதாவது இந்த பாட் வந்து எதுக்குன்னு பார்க்குறவங்களுக்கா ஓகேங்களா, அதான் வெளியே சொன்னேன் பார்த்தீங்களா, அதான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ நம்ம வந்து இங்கே வந்து பாருங்கள், ஹாய் அப்படின்னு நம்ம செட் பண்ண வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ பாட்டுக்கு வெளியே பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த இன்ஃபோ ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் கொடுத்தனால இப்படி இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஸ்டார்ட். ஓகே, இந்த பாட்டை வந்து நம்ம மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேங்களா, மற்றவங்க ட்ரை பண்ணால் வராது. அங்கே இங்கே வந்து பாருங்கள், கிரியேட் போஸ்ட், ஷெடியூல் போஸ்ட், எடிட் போஸ்ட், சேனல் ஸ்டேட்டஸ், செட்டிங்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எப்படி யூஆர்எல் பட்டன் க்ரியேட் பண்ணுறது அண்டு ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது இதெல்லாம் வந்து போட்டிருக்கோம். இப்போ நான் க்ரியேட் போஸ்ட் கொடுக்குறேன். ஸோ வந்து நீங்கள் நிறையா சேனல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் வரிசையாக அந்த பாட்டை வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களே, ஈஸியாக வந்து ஒவ்வொரு சேனலாக இது மூலயமா ஈஸியாக வந்து போஸ்ட் போட்டோம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து என்கிட்ட ஒரு சேனல் தான் இருக்குது, அதனால் இது இன்னொரு சேனலில் வச்சுருந்தீங்கன்னா அதிலே வந்து இந்த பாட்டை வந்து ஆட் பண்ணால் போதும், அங்கே வந்துடும், இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கே டெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் எதாவது வேணால் இதில் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஏதாச்சும் ஒன்று சென்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த சேனல்லேருந்து ஒரு ஃபைலை வந்து நம்மளோட பாட்டுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து சென்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பாருங்கள், ஆட் ரியாக்ஷன் இருக்குது. ஸோ ரியாக்ஷன் கொடுத்தோம்னா இந்த லைக் சிம்பிள், எமோஜி இதெல்லாம் வச்சுக்கலாம். யூஆர்எல் வேணும்னா உங்களோட யூடியூப் லிங்க்கு அண்டு ஏதாச்சும் ஒரு லிங்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சென்ட் இருக்கும். ஸோ சென்ட் கொடுங்க. இங்கே சென்டாகவும் இருக்கும். இங்கே செட் செல்ஃப் டிஸ்ட்ரக்டட் டைம், அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் வரையும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும் ஓகேங்களா. அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் என்கியூ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. சென்டாக கொடுப்போம். சென்டு. ஸோ அவ்வளோ முடிஞ்சு. இப்போ வந்து பாருங்கள், சென்ட் ஆயிடுச்சு நம்ம சேனலுக்குள்ளே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஓன் பாட் வந்து கஸ்டமைசேஷன் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேசிக்காக வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் விஷயமே. நமக்குன்னு ஒரு பாட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பாட்டை வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு வந்து நன்றி. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அண்டு டெலிகிராமுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். மிக ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.